செடியாய வலிமனைகள் தீர்க்கும் திருமாலே, நெடியானே வேங்கடவா நின் கொலின் வாசல், அடியாரும் வானவரும் அறம்பெயரும் கிடந்தியங்கம் படியாய் கிடந்து உன் போலவாய் காண்பேனே. உலகெங்கும் இருக்கின்ற சீனிவாசன் பஞ்சாங்கம் டீனர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள். இன்றைய பதிவில் இந்த வாரத்திய ராசி பலன்களை பற்றி பார்ப்போம். முதலில் மேஷராசி. மேசராசிலே பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் உங்கள் ராசிநாதன் செவ்வாய் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தில் நீச்சம் பெற்றிருக்கிறார். ஆகவே ஆரோக்கியத்தில் சிறிது அக்கறை தேவை, மற்றபடி பெரிய தோஷங்கள் ஏற்படுத்தாது. உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திலே சூரியன் புதன் இருப்பது விரைவில் குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடக்கும், நல்ல நிகழ்ச்சிகள் நடக்கும். அதற்கான ஏற்பாடுகள் நீங்கள் தாராளமாக செய்யலாம். இதுவரை உங்கள் பேச்சை கேட்காதவர்கள் இனிமேல் உங்கள் பேச்சை கேட்டு நடப்பார்கள். எதிரிகளால் தனலாபம் பெறக்கூடிய, அதாவது போட்டியில வெற்றி பெறக்கூடிய காலம் விரைவில் இருக்கிறது. மேலும் தந்தையாலும் தனலாபம் இருக்கிறது. தந்தையின் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துல குரு பகவான் இருப்பது தைரியமாக காரியங்களை செய்து அதை நீங்கள் வெற்றியை பெறுவீர்கள், சந்தோஷத்தை அடைவீர்கள். 4ஆம் இடம் செவ்வாய் நீச்சம் பெற்றிருப்பதால் தாயின் ஆரோக்கியத்தில் சிறிது அக்கறை தேவை. தாய்க்கு சிறு உடல் உபாதைகள் ஏற்பட்டு பிறகு சரியாகும். மாணவர்கள் கருத்துடன் படித்தால் மட்டுமே நல்ல மதிப்பெண்களை பெற முடியும். 5ஆம் இடத்துல கேது பகவான் இருப்பது குழந்தைகள் ஆரோக்கியத்தில் சிறிது அக்கறை தேவை. குழந்தைகளுக்கு சிறு உடல் பாதைகள் ஏற்பட்டு பிறகு சரியாகும். லாபஸ்தானத்தில் ராகுமோகன் இருக்கிறார். ஆகவே இந்த வாரத்தில் உங்கள் வீட்டில் இருக்கிற தாத்தா பாட்டி போன்றவர்களுடைய அனுகூலம் உங்களுக்கு இருக்கிறது. விரயஸ்தானத்தில் சனியும் சுக்கனும் இருப்பது சுபவிரயங்கள் நடக்கும். அதற்குரிய வருமானங்கள் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். தொழில்துறை விஸ்தரிப்பாக செலவினங்கள் ஆகும். விஸ்தரிப்புக்காக நீங்கள் முன்னேற்றத்திற்காக எவ்வளவு வேணாலும் செலவுகள் செய்யலாம். அதற்குரிய வருமானம் எதிர்காலத்தில் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும். ஆகவே கவலைப்படுவதற்கு ஒன்றும் கிடையாது. இந்த வாரம் மேஷராசிக்கு நல்ல நாட்கள். மேஷராசியில பிறந்து அஸ்வினி 1ஆம் பாதத்திலே பிறந்தவர்களுக்கு மே 31 சனிக்கிழமை நல்ல நாள். பரணியிலே பிறந்தவர்களுக்கு மே 25 ஞாயிற்றுக்கிழமை, மே 28 புதன்கிழமை, மே 30 வெள்ளிக்கிழமை, இந்த 3 நாட்கள் நல்ல நாட்கள். கிருத்திகை 1ஆம் பாதத்திலே பிறந்தவர்களுக்கு மே 25 ஞாயிற்றுக்கிழமை, மே 31 சனிக்கிழமை நல்ல நாட்கள். இந்த நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றத்தையும் சந்தோஷம் ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து இந்த வாரம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், உங்களுக்கு ஏழரசன் நடந்து கொண்டிருக்கிறது. ஆகவே எல்லா காரியமும் சிறு தாமதமாகத்தான் நடக்கும். அதற்கு பரிகாரமாக சனிக்கிழமை அன்று ஆஞ்சநேயருக்கு நீதிபம் வைப்பது மிகவும் சிறப்பானது. மேலும் 4ஆம் இடத்தில் செவ்வாய் நீச்சம் பெற்றிருப்பதனால் தாயின் சுகம் சிறிது குறையும். மாணவர்கள் சிறிது மதிப்பெண்கள் குறைவாக பெறுவார்கள். அதற்கு பரிகாரமாக செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானுக்கு நீதிபம் வைப்பது மிகவும் சிறப்பானது. இந்த 2 தீப வழிபாட்டின் மூலமாக இந்த வாரம் முழுமைக்கும் மேசராசிகள் நன்மைகளை அடைவார்கள் என்பது உறுதி. அடுத்து ரிஷபராசி. ரிஷபராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் உங்கள் ராசிநாதன் சுக்கன் உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தில் இருக்கார். ஆகவே லாப நோக்கத்தோடு செயல்பட்டு நீங்கள் வெற்றியை பெறுவீர்கள். பிரச்சனை எதுவும் இருக்காது. இந்த வாரத்தை உங்கள் ராசியில சூரியன் புதன் இருக்கிறார்கள். ஆகவே புத்திசாலத்துடன் செயல்பட்டு நீங்கள் காரியங்களை சாதித்துக் கொள்வீர்கள். 2ஆம் இடத்தில் குரு பகவான் இருப்பது நண்பர்கள் உறவினர்கள் மூலமாக நன்மைகளை பெறுவீர்கள். மறைந்திருந்த சொத்துக்கள் உங்களுக்கு விரைவில் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நிறைவே இருக்கிறது. உங்கள் ராசியிலேயே சூரியன் புதன் இருப்பது குழந்தைகள் உங்களுக்கு அனுசனையாக நடந்து கொள்வார்கள். அதன் மூலமாகவும் நீங்கள் நன்மைகளை பெறுவீர்கள். தாயின் ஆரோக்கியத்தில் இருந்த குறைபாடுகள் நீக்கி நன்மைகளை அடைவார்கள். 2ஆம் இடத்தில் குருவான் இருப்பது தெய்வஸ்தலங்களுக்கு யாத்திரைகளை செய்வீர்கள். நல்ல தரிசனம் கிடைக்க பெறுவீர்கள். 3ஆம் இடத்தில் செவ்வாய் நீச்சம் பெற்றிருப்பதால் இளைய சகோதரன் ஆரோக்கியத்தில் சிறிது அக்கறை தேவை. இளைய சகோதரர் சிறு உடல் பாதைகள் ஏற்பட்டு பிறகு சரியாகும். 4ஆம் இடத்தில் கேதுவான் இருப்பது தாயின் ஆரோக்கியத்தில் இருந்த குறைபாடுகள் ஓரளவு நீங்க நன்மைகளை பெறுவார்கள் என்பது நிச்சயமாக தெரிகிறது. அடுத்து தாய்க்கும் உங்களுக்கும் இருந்த பிரச்சனைகள் நீங்கி இருவரும் சந்தோஷமாகவே இருப்பீர்கள். 10ஆம் இடத்தில் ராகுவன் இருப்பது சிலருக்கு வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகள் தேடி வரும். தாராளமாக சென்று விட்டு வரலாம். தொழில்துறையில நல்ல மாற்றங்கள் நிகழும். தொழில்துறையில நீங்கள் எந்த தொழில் சிறுவலாக இருந்தாலும் அந்த தொழில்துறையிலே நல்ல லாபத்தை அடைவீர்கள். லாபஸ்தானத்தில் சனியும் சுக்கனும் இருக்கிறார்கள். ஆகவே இந்த வாரத்துல எந்த தொழில் செய்தாலும் நல்ல லாபம் முன்னேற்றம் நிச்சயமாக உண்டு. இந்த வாரத்துல உங்களுக்கு நல்ல நாட்கள். ரிஷபராசியிலே பிறந்து கிருத்திகை 2, 3, 4 பாதங்களிலே பிறந்தவர்களுக்கு மே 25 ஞாயிற்றுக்கிழமை, மே 31 சனிக்கிழமை, இந்த 2 நாட்கள் நல்ல நாட்கள். ரோகிணியிலே பிறந்தவர்களுக்கு மே 28 புதன்கிழமை, மே 30 வெள்ளிக்கிழமை, இந்த 2 நாட்கள் நல்ல நாட்கள். மிருஷம் 1, 2 பாதங்களிலே பிறந்தவர்களுக்கு மே 25 ஞாயிற்றுக்கிழமை, மே 31 சனிக்கிழமை, இந்த 2 நாட்கள் நல்ல நாட்கள். இந்த நாட்கள் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களையும் வெற்றியும் முன்னேற்றத்தையும் சந்தோஷம் ஏற்படுத்தி கொடுக்கும்.
இந்த வாரம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் செவ்வாய் நீச்சம் பெற்றிருப்பதனால், 3ஆம் இடத்தில் செவ்வாய் நீச்சம் பெற்றிருப்பதனால் இளைய சகோதர ஆரோக்கியத்தில் சிறு உபாதைகள் ஏற்படும். அதற்கு பரிகாரமாக செவ்வாய்க்கிழமை முருகனுக்கு நெய் விளக்கு வைப்பது மிகவும் சிறப்பானது. இந்த ஒரு பரிகாரத்தின் மூலமாகவே இந்த வாரம் முழுமைக்கும் நன்மைகளை அடைவீர்கள் என்பது உறுதி. அடுத்து மிதுன ராசி. மிதுன ராசியிலே பிறந்தவர்களுக்கு உங்கள் ராசிநாதன் புதன் உங்கள் ராசிக்கு விரயஸ்தானத்தில் இருக்கிறார். ஆகவே செலவினங்கள் மிக அதிகமாக இருக்கும். செல்வங்களுக்கு ஏற்ற வருமானம் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். ஆகவே வருத்தப்படுவதற்கு ஒன்றும் இல்லை. தொழில்துறையை புதிய முயற்சிகளை செய்யலாம். உங்கள் ராசியில குருபான் இருப்பது தெய்வஸ்தலங்களுக்கு சென்று விட்டு வருவீர்கள். நல்ல தரிசனம் கிடைக்க பெறுவீர்கள். 2ஆம் இடத்துல செவ்வாய் நீச்சம் பெற்றிருக்கிறார். ஆகவே இந்த வாரத்துல சகோதர வழியிலே உங்களுக்கு தனலாபம் இருக்கிறது. குடும்பத்தில சிறு சிறு மருத்துவ செலவுகள் ஏற்பட்டு பிறகு சரியாகும். ஆனால் பெரிய தோஷங்கள் ஏற்படுத்தாது. 3ஆம் இடத்துல கேதுபான் இருக்கிறார். ஆகவே இளைய சகோதர ஆரோக்கியத்தில் சிறு அக்கறை தேவை. ஆனால் பெரிய தோஷங்கள் எதுவும் ஏற்படுத்தாது. 9ஆம் இடத்துல ராகுவான் இருப்பது குரு பார்வையுடன் இருக்கார். ஆகவே தந்தையின் ஆரோக்கியம் நன்றாகவே இருக்கும். 10ஆம் இடத்துல சனி சுக்கன் இருப்பது தெய்வ பலம் நன்றாக இருக்கிறது. எந்த தொழில் செய்வாலும் தொழில்துறையில நல்ல லாபத்தை அடைவீர்கள். தொழில்துறையில புதிய முயற்சிகளை செய்யலாம். அனைத்து முயற்சியும் நல்ல வெற்றியை பெறுவீர்கள். உங்கள் கீழ் பணிபுரிகின்ற பணியாளர்கள் உங்களுக்கு அனுசனையாக நடந்து கொள்வார்கள். விரயஸ்தானத்துல சூரியன் புதன் இருக்கிறது. எவ்வளவு லாபம் வந்தாலும் அத்தனையும் விரயமாகும். ஆனால் விரயத்திற்கு ஏற்ற வருமானம் உங்களுக்கு நிச்சயமாகவே கிடைக்கும். இந்த வாரம் மிதுராசி நல்ல நாட்கள். மிதுராசி மிருகஷம் 3-4 பாதங்கள் பிறந்தவர்களுக்கு மே 25 ஞாயிற்றுக்கிழமை, மே 31 சனிக்கிழமை, இந்த 2 நாட்கள் நல்ல நாட்கள். திருவாதிரை பிறந்தவர்களுக்கு மே 28 புதன்கிழமை, மே 30 வெள்ளிக்கிழமை நல்ல நாட்கள். புனர்பூசம் 1, 2, 3 பாதங்களை பிறந்தவர்களுக்கு மே 25 ஞாயிற்றுக்கிழமை, மே 28 புதன்கிழமை, மே 31 சனிக்கிழமை, இந்த 3 நாட்கள் நல்ல நாட்கள். இந்த நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றத்தையும் சந்தோஷம் ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து இந்த வாரம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல செவ்வாய் நீச்சம் பெற்றிருப்பதால் குடும்பத்தில் சிறு அளவிலே மருத்துவ செலவுகள் ஏற்படும். அதற்கு பரிகாரமாக செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானுக்கு நீதிமம் வைக்க வேண்டும். இந்த ஒரு தீப வழிபாட்டின் மூலமாக இந்த வாரம் முழுமைக்கும் நீங்கள் நன்மைகளை அடைவீர்கள் என்பது உறுதி. அடுத்து கடகராசி. கடகராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் உங்கள் ராசியிலே செவ்வாய் நீச்சம் பெற்றிருக்கிறார். இருந்தாலும் யோகாதிபதியாக இருப்பதனால் செவ்வாய் பெரிய தோஷங்களை ஏற்படுத்த மாட்டார். 2ஆம் இடத்துல கேதுபான் இருப்பதனால் குடும்பத்திலே மற்றவர்களுடன் பேசும்போது எச்சரிக்கை தேவை. முடிந்தவரை விவாதங்களை தவிர்ப்பது நல்லது. 8ஆம் இடத்துல ராகுபன் தனம் குருவால் பார்க்கப்படுகிறார். உங்களுடைய ஆரோக்கியத்திற்கு ஏற்ற நல்ல மருத்துவம் கிடைக்கும். அதன் மூலமாக நல்ல ஆரோக்கியத்தை நீங்கள் பெறுவீர்கள். 9ஆம் இடத்துல சனியும் சுக்கனும் இருக்கிறார்கள். ஆகவே தந்தை உங்களுக்கு நல்ல ஆலோசனைகளை வழங்குவார்கள். அதன்படி செயல்பட்டால் நிச்சயம் வெற்றி உங்களுக்கு இருக்கிறது. இந்த வார ஆரம்பத்தில் 10ஆம் இடத்துல சந்திரன் இருப்பதால் தொழில்துறையில நல்ல முன்னேற்றம் இருக்கிறது. யோகம் இருக்கிறது. தொழில்துறையில புதிய முயற்சிகளை செய்யலாம். லாபஸ்தானத்துல சூரியன் புதன் இருப்பதனால் புதாத்தி யோகம் லாபஸ்தானத்தில் வருகிறது. ஆகவே தொழில்துறையில புதிய முயற்சிகள் வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கும். தோஷ பரிகாரங்கள் செய்வதற்கு இந்த வாரம் மிக ஏற்ற வாரமாக இருக்கிறது. உங்கள் ஜாதகத்துல எந்த தோஷம் தான் அதற்கான பரிகாரங்கள் இந்த வாரம் நீங்கள் செய்யலாம். விரயஸ்தானத்துல குருபான் இருப்பது சுபவிரயங்கள் நடக்கும். அதன் மூலமாக நீங்கள் சந்தோஷத்தை அடைவீர்கள். எப்படிப்பட்ட இன்டர்வியூக்கு போனாலும் நிச்சய வெற்றி உங்களுக்கு காத்திருக்கிறது. இந்த வாரம் கடகராசி இருந்த நல்ல நாட்கள். கடகராசி இருந்து புனர்பூசம் 4ஆவது பாதத்தில் பிறந்தவர்களுக்கு மே 25 ஞாயிற்றுக்கிழமை, மே 28 புதன்கிழமை, மே 31 சனிக்கிழமை, இந்த 3 நாட்கள் நல்ல நாட்கள். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மே 30 வெள்ளிக்கிழமை நல்ல நாள். ஆயில்யத்தில் பிறந்தவர்களுக்கு மே 25 ஞாயிற்றுக்கிழமை, மே 28 புதன்கிழமை, மே 30 வெள்ளிக்கிழமை, மே 31 சனிக்கிழமை, இந்த 4 நல்ல நாட்கள். இந்த நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றத்தையும் சந்தோஷம் ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து இந்த வாரம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரமாக, உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திலே கேதுபான் இருப்பது மற்றவுடன் பேசும்போது எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். தேவையற்ற வாதங்களை தவிர்க்க வேண்டும் என்று கூறினேன். அதற்கு பரிகாரமாக ஞாயிற்றுக்கிழமை விநாயகருக்கு நெய்தீபம் வைக்க வேண்டும். இந்த ஒரு தீப வழிபாட்டின் மூலமாக இந்த வாரம் முழுமைக்கும் நீங்கள் நன்மைகளை அடைவீர்கள் என்பது உறுதி. அடுத்து சிம்மராசி. சிம்மராசியிலே பிறந்தவர்களுக்கு உங்கள் ராசிநாதன் புதன் சூரியன் உங்கள் ராசிக்கு புதனுடன் சேர்ந்து 10ஆம் இடத்திலே இருக்கார். தொழில்துறை புதிய முயற்சிகளை செய்வீர்கள். அனைத்து முயற்சியும் நீங்கள் வெற்றியும் பெறுவீர்கள். அஷ்டமசனி நடந்து கொண்டிருந்தாலும் குரு லாபஸ்தானத்தில் இருக்கும் வரை அஷ்டமசனுடைய பாதிப்பு இருக்காது. ஆகவே கவலைப்படுவதற்கு ஒன்றுமில்லை. உங்கள் ராசியிலே கேதுபான் இருப்பது பட்ட பின்பு கிடைக்கக்கூடிய ஞானம் மிக அதிகமாக இருக்கும். ஆகவே எந்த காரியங்கள் செய்தாலும் சரி யோசித்து நிதானத்தை செய்தால் நிச்சயம் வெற்றி உங்களுக்கு காத்திருக்கிறது. 7ஆம் இடத்துல ராகு இருந்து சனி 8ஆம் இடத்திலே இருப்பதனால் மனைவியின் ஆரோக்கியத்தில் சிறு பின்னடைவு ஏற்படும். இருந்தாலும் தகுந்த மருத்துவம் கிடைத்து அவர்கள் ஆரோக்கியமாகவே இருப்பார்கள். 8ஆம் இடத்துல சனியும் சுக்கனும் இருக்கிறார்கள். ஆகவே உங்கள் ஆரோக்கியத்தில் பெரிய தீங்கு இருக்காது. ஆனால் எல்லா காரியமும் சிறிது தடையாகி தாமதமாக நடக்கும்.
தாமதமாக நடந்தாலும் வெற்றி நிச்சயமாக உங்கள் பக்கம் இருக்கிறது. உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்துல சூரியன் புதன் இந்த புதாத்தி யோகத்தை தருகிறார்கள். ஆகவே தொழில்துறையை புதிய முயற்சிகள் செய்யலாம். அனைத்து முயற்சிகளும் நீங்கள் வெற்றியை பெறுவீர்கள், சந்தோஷத்தை அடைவீர்கள். லாபஸ்தானத்தில் குருவான் இருப்பது எங்கும் எதிலும் நல்ல லாபம் என்ற சூழ்நிலை உருவாகும். ஆகவே களைப்படுவதற்கு ஒன்றுமில்லை. விரைவில் குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடக்கும். அஷ்டம் சனி இருந்தாலும் நிச்சயமாக சுபகாரியங்கள் நடக்கும். ஆனால் சுப காரியங்கள் முடிவானால் விரைவாக அந்த காரியத்தை நடத்தி முடிப்பது நல்லது. வெகு காலம் தாமதம் செய்யாமல் இருப்பது நல்லது. தாமதம் செய்தால் யாராவது தடைகள் செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. விரயஸ்தானத்தில் செவ்வாய் நீச்சம் பெற்றிருப்பதனால் தாய் தந்தையின் ஆரோக்கியத்திற்காக செலவினங்கள் ஆகும். அதற்குரிய வருமானம் உங்களுக்கு கிடைக்கும். அவர்கள் ஆரோக்கியத்தில் தாய் தந்தையின் ஆரோக்கியத்தில் மிகுந்த அக்கறை தேவை. சிம்மராசி நல்ல நாட்கள். சிம்மராசியில் பிறந்து மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மே 31 சனிக்கிழமை மிக நல்ல நாள். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மே 25 ஞாயிற்றுக்கிழமை, மே 28 புதன்கிழமை, மே 30 வெள்ளிக்கிழமை 3 நாட்கள் நல்ல நாட்கள். உத்தரம் 1வது பாதத்தில் பிறந்தவர்களுக்கு மே 25 ஞாயிற்றுக்கிழமை, மே 31 சனிக்கிழமை இந்த 2 நாட்கள் நல்ல நாட்கள். இந்த நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றத்தையும் சந்தோஷம் ஏற்படுத்தி கொடுக்கும் என்பது உறுதி. அடுத்து இந்த வாரம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரமாக சிம்மராசியில் பிறந்தவர்களுக்கு அஷ்டம சனி நடந்து கொண்டிருப்பாங்க. காரிய தாமதமாகும். அது மட்டுமே தவிர வேறு எந்த தோஷமும் ஏற்படுத்தாது. மேலும் தாய் தந்தையின் ஆரோக்கியத்தில் சிறு பின்னடைவு ஏற்படும். இதற்கெல்லாம் பரிகாரமாக சனிக்கிழமை ஆஞ்சநேயருக்கும் செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானுக்கும் நல்லெண்ணெய் தீபம் வைக்க வேண்டும். இந்த ஒரு தீபாவளி பாட்டின் மூலமாக இந்த வாரம் முழுமைக்கும் நன்மைகள் அடைந்து சந்தோஷத்தை அடைவீர்கள் என்பது உறுதி. அடுத்து கன்னிராசி. கன்னிராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் உங்கள் ராசிநாதன் புதன் உங்கள் ராசிக்கு பாக்கியஸ்தானமான 9ஆம் இடத்திலே இருக்கிறார். ஆக தந்தைக்கும் உங்களுக்கும் இந்த கருத்து வேற்றுமை நீங்க நன்மைகளை அடைவீர்கள். தந்தை உங்களுக்கு அனுசனையாக நடந்து கொள்வார்கள். நல்ல பாக்கியம் இருக்கிறது, முன்னேற்றம் இருக்கிறது. 6ஆம் இடத்தில் ராகுபவன் இருப்பது பழைய பாக்கியங்கள் வசூலாகும். அதன் மூலமாக நல்ல அந்தஸ்தையும் புகழையும் பெறுவீர்கள். 7ஆம் இடத்துல சனி பகவானும் சுக்கிரனும் சஞ்சாரம் செய்கிறார்கள். ஆகவே திருஷ்டி மிக அதிகமாக இருக்கிறது. உங்கள் செயல்பாடுகள் முன்னேற்றங்களை வெளியில் சொல்லக்கூடாது. சொன்னால் அதில் தடைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. உங்கள் ஆரோக்கியத்தில் பெரிய பின்னடைவு இருக்காது. இருந்தாலும் கன்னிராசியிலிருந்து இந்த வாரம் சந்திராஷ்ட தோஷம் இருக்கிறது. இந்த வார ஆரம்பத்திலே மே 24 சனிக்கிழமை பகல் 1:48 முதல் மே 26 திங்கட்கிழமை பகல் 1:40 வரை சந்திராஷ்டகம். ஆக கன்னிராசியில் வந்து மே 25 ஞாயிற்றுக்கிழமை, மே 25 ஞாயிறு, மே 26 திங்கட்கிழமை இந்த 2 நாட்கள் முழு சந்திராஷ்டகம். இந்த நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் எதுவாக இருந்தாலும் சிறிது யோசித்து நிதானத்தை செய்ய வேண்டும். உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தில் சூரியன் புதன் இருப்பதனால் தந்தை உங்களுக்கு அனுசனையாக நடந்து கொள்வார்கள். அதன் மூலமாக காரிய சித்தி உங்களுக்கு காத்திருக்கிறது. 10ஆம் இடத்தில் குரு பகவான் இருப்பது தொழில்துறையில் சிறு மாற்றங்கள் நீங்களாக செய்து கொள்ளலாம். அந்த மாற்றங்கள் நல்ல மாற்றங்களாகவே இருக்கும். லாபஸ்தானத்தில் செவ்வாய் இருப்பது எதிர்களால் கூட நீங்கள் நன்மைகளை அடைவீர்கள். சகோதர வழியிலும் உங்களுக்கு நன்மைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. விரயஸ்தானத்தில் கேதுவான இருப்பது விரயங்களாகும், சுபவிரயங்களாகும். அதற்குரிய வருமானம் உங்களுக்கு கிடைக்கும். இந்த வாரம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், உங்களுக்கு இந்த வாரம் சந்திராஷ்ட தோஷம் இருப்பதனால் இந்த வாரத்தில் கன்னிராசிலே பிறந்து கன்னிராசி உத்திரம் 2, 3, 4 பாதங்களிலே பிறந்தவர்கள் இந்த வாரத்தில் மகாலட்சுமியை வெள்ளிக்கிழமை என்று வணங்குவது மிகவும் சிறப்பானது. ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இந்த வாரத்தில் சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை இந்த 2 நாட்களிலும் நீங்கள் அவசியமாக சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை இந்த 2 நாட்கள், அதாவது சனியார் இந்த 2 நாட்களும் அவசியமாக நீங்கள் காயத்ரி மந்திரத்தை வழிபாடு செய்வது மிகவும் சிறப்பானது. காயத்ரி மந்திர உபதேசம் பெற்றவர்கள் அதை தியானம் செய்யலாம். சித்திரை 1, 2 பாதங்களை பிறந்தவர்கள் சக்கர தாழ்வாரை வழிபாடு செய்ய வேண்டும். இந்த வழிபாட்டின் மூலமாக இந்த வாரம் முழுமைக்கும் நன்மைகளை அடைவீர்கள் என்பது உறுதி. அடுத்து துளாராசி. துளாராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் உங்கள் ராசியிலே குரு பகவானுடைய பார்வை இருக்கிறது. ஆகவே இந்த வாரம் நினைத்த காரியங்கள் கைகூடும். தெய்வ பலம் நன்றாக இருக்கிறது. உங்கள் ராசிநாதன் சுக்கரன் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்திலே சனியுடன் இருக்கிறார். காரிய தாமதங்கள் ஆகும். ஆரோக்கியத்தில் சிறிது அக்கறை தேவை. இந்த வாரம் கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். கடன் வாங்கி சுப காரியங்களை செய்யலாம். கடன் வாங்கி மற்றவர்கள் கொடுக்கக்கூடாது. அவ்வாறு கொடுத்தால் அதில் பிரச்சனைகள் ஏற்படும். ஆகவே கடன் வாங்கி சுப காரியங்கள் செய்வதற்கு ஏற்ற வாரமாக அமைந்திருக்கிறது. கடன் வாங்கி மற்றவர்கள் கொடுக்கக்கூடாது. மற்றவர்கள் ஜாமீன் போடுவதையும் தவிர்ப்பது நல்லது. 5ஆம் இடத்துல ராகுவானது குருவால் பார்க்கப்படுகிறார். ஆகவே குழந்தைகளுடைய ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். குழந்தைகளுக்கு பெரிய பின்னடைவு எதுவும் இருக்காது. 6ஆம் இடத்துல சனியும் சுக்கரனும் இருப்பதனால் எதிரிகளை வெல்லக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு இருக்கிறது. எப்படிப்பட்ட இன்டர்வியூக்கு போனாலும்
முதலில் தோல்வி ஏற்படுமோ என்ற பயம் இருக்கும். ஆனால் மறுபடியும் முயற்சி செய்து 2-3வது சுற்றில் உங்களுக்கு நிச்சயமாக வெற்றி ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த வாரம் துளாராசியில் வந்திருக்கும் சந்திராஷ்ட தோஷம் இருக்குது. துளாராசியிலே பிறந்தவர்களுக்கு மே 26 திங்கட்கிழமை பகல் 1:40 முதல் மே 28 புதன்கிழமை பகல் 1:38 வரை சந்திராஷ்டகம். ஆக துளாராசியில் இருந்தவர்கள் மே 27 செவ்வாய்க்கிழமை மே 28 புதன்கிழமை இந்த 2 நாட்கள் முழு சந்திராஷ்டகம். இந்த நாட்கள் நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் எதுவாக இருந்தாலும் சிறிது யோசித்து நிதானத்தை செய்ய வேண்டும். உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தில் சூரியன் புதன் இருப்பது உடல் உஷ்ணமடைவதற்காக வாய்ப்புகள் இருப்பது. காரமான பொருட்களையும் அஜீரணம் ஏற்படுத்தக்கூடிய பொருட்களையும் சாப்பிடுவதை தவிர்ப்பது நல்லது. உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தில் குருவான் இருப்பது குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடக்கும். அதற்கான முயற்சிகள் நீங்கள் தாராளமாக செய்யலாம். உங்களுக்கோ உங்கள் குடும்பத்தில் இருப்பவர்களோ சுபகாரியங்கள் நடக்கும். தெய்வஸ்தானங்களுக்கு யாத்திரைகள் செய்வீர்கள், நல்ல தரிசனம் கிடைக்கப் பெறுவீர்கள். 10ஆம் இடத்தில் செவ்வாய் நீச்சம் பெற்றிருப்பது தொழில்துறையில் அலைச்சல் மிக அதிகமாக இருக்கும். அலைச்சல் இருந்தாலும் நிச்சயமாக வளர்ச்சியும் கூடவே இருக்கும். லாபஸ்தானத்தில் கேதுவான் இருப்பது உங்கள் வீட்டிற்கு தாத்தா பாட்டி போன்றவர்களுடைய அனுகூலம் இருக்கிறது. அதன் மூலமாக சந்தோஷத்தை அடைவீர்கள். இந்த வாரம் துளாராசி பிறந்த நல்ல நாட்கள். துளாராசியில பிறந்து சித்திரை 3-4 பாதங்களை பிறந்தவர்களுக்கு மே 25 ஞாயிற்றுக்கிழமை மே 31 சனிக்கிழமை நல்ல நாட்கள். சுவாதிலே பிறந்தவர்களுக்கு மே 30 வெள்ளிக்கிழமை நல்ல நாள். விசாகம் 1, 2, 3 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு மே 25 ஞாயிற்றுக்கிழமை மே 31 சனிக்கிழமை இந்த 2 நாட்கள் நல்ல நாட்கள். இந்த நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களையும் வெற்றி முன்னேற்றத்தையும் சந்தோஷம் ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து இந்த வாரம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம். துளாராசியில் பிறந்தவர்களுக்கு உங்கள் ராசிநாதன் சனிபகவான் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்திலிருந்து சுக்கிரனும் 6ஆம் இடத்தில் இருக்கிறார். ஆகவே இந்த வாரம் சுக்கிரன் 6ஆம் இடத்தில் உங்கள் ராசிநாதனாக இருப்பதனால் சனியுடன் சேர்ந்திருப்பதனால் வெள்ளிக்கிழமை மகாலட்சுமிக்கும் 8ஆம் இடத்தில் சூரியன் இருப்பதனால் ஞாயிறு சிவலிங்கத்துக்கும் நெய் தீபம் வைக்க வேண்டும். இந்த தீப வழிபாடுகளின் மூலமாக இந்த வாரம் முழுமைக்கும் நன்மைகளை இந்த துளாராசி பிறந்தவர்கள் அடைவார்கள் என்பது உறுதி. அடுத்து விருச்சிக ராசி. விருச்சிக ராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் உங்கள் ராசிநாதன் செவ்வாய் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்திலே செவ்வாய் நீச்சம் அடைந்திருக்கிறார். மேலும் விருச்சிக ராசியில் வந்து இந்த வாரம் சந்திராஷ்ட தோஷம் இருக்கிறது. விருச்சிக ராசியில் பிறந்தவர்களுக்கு மே 28 புதன்கிழமை பகல் 1:38 முதல் மே 30 வெள்ளிக்கிழமை பகல் 3:42 வரை சந்திராஷ்டகம். ஆக விருச்சிக ராசியில் பிறந்தவர்களுக்கு மே 29 வியாழக்கிழமை மே 30 வெள்ளிக்கிழமை இந்த 2 நாட்கள் சந்திராஷ்ட தினங்கள். இந்த நாட்கள் நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் எதுவாக இருந்தாலும் சிறிது யோசித்து நிதானத்தை செய்ய வேண்டும். அவசரப்பட்டு செய்யக்கூடிய முடிவுகள் தோல்விகளை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த வாரத்தில் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தில் ராகுவான் இருந்து குருவால் பார்க்கப்படுகிறது. ஆகவே தாயின் ஆரோக்கியத்தில் சிறு பின்னடைவு ஏற்படும். இருந்தாலும் கவலைப்பட வேண்டாம். நிச்சயமாக எதிர்காலம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். தாயின் ஆரோக்கியத்தில் பிரச்சனைகள் இருந்தாலும் விரைவில் குணமடைந்து விடுவார்கள். 5ஆம் இடத்துல சனியும் சுக்கனும் இருக்கிறார்கள். அவை குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தில் பெரிய பிரச்சனை இருக்கிறார். குழந்தைகள் நல்ல ஆரோக்கியத்தையும் முன்னேற்றத்தையும் அடைவார்கள். சுக்கன் உச்சம் பெற்றிருப்பது மிகவும் சிறப்பானது. ஆகி விரைவில் அதாவது திருமணமாகி வெகு காலம் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு மருத்துவ ரீதியாக குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்று எதிர்பார்க்கலாம். பூர்வ புண்ணிய சொத்துக்களை பற்றி தற்சமயம் பேசாமல் இருப்பது நல்லது. தற்சமயம் பூர்வ புண்ணிய சொத்துக்களை பற்றி பேசினால பிரச்சனையை ஏற்படுத்தி கொடுக்கும். 7ஆம் இடத்துல சூரியனும் புதனும் இருக்கிறார்கள். மனைவி உங்களுக்கு நல்ல ஆலோசனைகளை வாங்குவார்கள். அதன்படி செயல்பட்டால் வெற்றி நிச்சயம் உங்களுக்கு காத்திருக்கிறது. மேலும் கூட்டு வியாபாரம் செய்பவர்களுக்கு இந்த வாரம் பெரிய பிரச்சனை இருக்காது. 8ஆம் இடத்துல குருவான் இருப்பது உங்களுக்கு வயிறு உபாதைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. ஆகவே காரமான பொருட்களையும் அஜீரணம் ஏற்படக்கூடிய பொருட்களையும் சாப்பிடுவதை தவிர்ப்பது நல்லது. 9ஆம் இடத்துல செவ்வாய் நீச்சம் பெற்றிருக்கிறார். ஆகவே தந்தையின் ஆரோக்கியத்தில் சிறிது அக்கறை தேவை. தந்தைக்கு சிறு உபாதை என்றாலும் உடனடியாக மருத்துவரிடம் காண்பித்து சரி செய்து கொள்வது நல்லது. 10ஆம் இடத்துல கேதுவான் இருப்பது தொழில்துறை அலைச்சல் மிக அதிகமாக இருக்கும். அலைச்சல் இருந்தாலும் வளர்ச்சியும் ஓரளவு இருக்கும். இந்த விருச்சிக ராசியிலே பிறந்தவர்களுக்கு அந்த சந்திராஷ்ட தினமான மே 29 மே 30 இந்த 2 நாட்கள் மாத்திரம் சிறிது எச்சரிக்கையுடன் இருந்தால் போதுமானது. விருச்சிக ராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் நல்ல நாட்கள். விசாகம் 4ஆவது பாதத்திலே பிறந்தவர்களுக்கு மே 25 ஞாயிற்றுக்கிழமை மே 28 புதன்கிழமை மே 31 சனிக்கிழமை இந்த 3 நாட்கள் நல்ல நாட்கள். அனுசத்திலே பிறந்தவர்களுக்கு மே 31 சனிக்கிழமை ஓரளவு நல்ல நாள். கேட்டிலே பிறந்தவர்களுக்கு மே 25 ஞாயிற்றுக்கிழமை மே 28 புதன்கிழமை மே 31 சனிக்கிழமை இந்த 3 நாட்கள் நல்ல நாட்கள். இந்த நாட்கள் நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் எதுவாக இருந்தாலும் நிச்சயமாக வெற்றி ஏற்படுத்தி கொடுக்கும், சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த வாரம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம். உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்திலே குருவான் இருப்பது சிறிது பண விஷயத்திலும் பிரச்சனை ஏற்படும், வயிற்றில் உபாதை ஏற்படுத்தி கொடுக்கும். அதற்கு பரிகாரமாக வியாழக்கிழமை குரு பகவானுக்கு நெய் தீபம் வைப்பது மிகவும் சிறப்பானது. இதன் மூலமாக நிச்சயமாக நன்மைகளை பெற முடியும், சந்தோஷத்தை அடைய முடியும். இந்த ஒரு பரிகாரம் மூலமாகவே
விருச்சிக ராசி பிறந்தவர்கள் ஓரளவு நன்மைகளை பெறுவார்கள் என்பது உறுதி. அடுத்து தனுசு ராசி. தனுசு ராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் உங்கள் ராசிநாதன் குருவான் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தில் இருக்கிறார். மனைவி மீது மிகுந்த அன்பை செலுத்துவீர்கள், அவர்களும் உங்கள் மீது மிகுந்த அன்பை செலுத்துவார்கள். ஓரளவு பரஸ்பரம் நட்பு ஏற்படும். மனைவிக்கும் உங்களுக்கும் இந்த கருத்து வெட்டுகள் விலகி நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த வாரம் தனுசு ராசி சந்திராஷ்ட தோஷம் இருக்கு. தனுசு ராசியிலே பிறந்தவர்களுக்கு மே 30 வெள்ளிக்கிழமை பகல் 3:42 முதல் ஜூன் 1 ஞாயிற்றுக்கிழமை இரவு 9:36 வரை சந்திராஷ்டகம். ஆக மே 31 சனிக்கிழமை, ஜூன் 1 ஞாயிற்றுக்கிழமை, இந்த 2 நாட்கள் முழு சந்திராஷ்ட தினங்கள். இந்த நாட்கள் நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் எதுவாக இருந்தாலும் சரி யோசித்து நிதானித்து செய்ய வேண்டும். அவசரப்பட்டு செய்யக்கூடிய முடிவுகள் தோல்விகளை ஏற்படுத்திக் கொடுக்கும். அடுத்து உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துல ராகுபான் இருக்கிறார். ஆகவே இளைய சகோதரனுக்கு நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அவருடைய முயற்சிகள் பிரம்மாண்ட அளவிலே வெற்றி ஏற்படுத்தி கொடுக்கும் என்று இருக்கிறது. 4ஆம் இடத்துல சனியும் சுக்கனும் இருக்கிறார்கள். ஆகவே தாயின் ஆரோக்கியத்தின் இந்த குறைபாடுகள் நீங்கும். நண்பர்கள் உறவினர்கள் உதவிகள் செய்வார்கள். மாணவர்கள் நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள். நல்ல கல்லூரிகளை இடம் கிடைக்க பெறுவார்கள். 6ஆம் இடத்துல சூரியன் புதன் இருப்பது எப்படிப்பட்ட இன்டர்வியூக்கு போனாலும் நிச்சய வெற்றி உங்களுக்கு காத்திருக்கிறது. 7ஆம் இடத்துல குருவான் இருப்பது தெய்வபடம் நன்றாக இருக்கிறது. தெய்வஸ்தலங்களுக்கு யாத்திரைகளை செய்வீர்கள். நல்ல தரிசனம் கிடைக்க பெறுவீர்கள். 8ஆம் இடத்துல செவ்வாய் நீச்சம் பெற்றிருப்பதனால் இந்த வாரம் பூர்வ சொத்துக்களை பற்றி பேசாமல் இருப்பது நல்லது. 9ஆம் இடத்துல கேதுவான இருப்பது தந்தையின் ஆரோக்கியத்தின் குறைபாடுகள் நல்ல மருத்துவம் கிடைத்து தந்தையின் ஆரோக்கியம் சீரடையும். அதன் மூலமாக நீங்கள் சந்தோஷத்தை அடைவீர்கள். இந்த வாரம் தனுசு ராசி நல்ல நாட்கள். தனுசு ராசியில் பிறந்த மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மே 25 ஞாயிற்றுக்கிழமை நல்ல நாள். பூராடத்தில் பிறந்தவர்களுக்கு மே 25 ஞாயிற்றுக்கிழமை, மே 28 புதன்கிழமை, மே 30 வெள்ளிக்கிழமை, இந்த 3 நாட்கள் நல்ல நாட்கள். உத்திராடம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு மே 25 ஞாயிற்றுக்கிழமை நல்ல நாள். இந்த நாட்கள் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியை முன்னெடுத்தும் சந்தோஷம் ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து இந்த வாரம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துல செவ்வாய் நீச்சம் பெற்றிருப்பது உங்கள் ஆரோக்கியத்திலும் சிறு குறைபாடுகள் ஏற்படும். மேலும் பூர்வ புண்ணிய சொத்துக்களில் பிரச்சனைகள் ஏற்படும். அதற்கு பரிகாரமாக செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானுக்கு நெய்தீபம் வைப்பது மிகவும் சிறப்பானது. இந்த ஒரு பரிகாரத்தின் மூலமாக இந்த வாரம் முழுமைக்கும் தனுசு ராசி நன்மைகளை அடைவார்கள் என்பது உறுதி. அடுத்து மகர ராசி. மகர ராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் உங்கள் ராசிநாதன் சனிபான் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துல சுக்கிரனுடன் இருக்கிறார். ஆகவே காரிய வெற்றி, முன்னேற்றம், தைரியம், புகழ் அனைத்தும் இந்த வாரம் உங்களுக்கு கிடைக்க இருக்கிறது. உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல ராகுபான் குருவால் பார்க்கப்படுகிறார். ஆகவே நல்ல தனப்பிராப்தி இருக்காது. பழைய பாக்கியங்கள் வசூலாகும். தொழில்துறை விருத்தி நன்றாக இருக்கும். ஆனால் அந்த பணத்தை வைத்து மற்றவர்களுக்கு கடன் கொடுப்பதை தவிர்க்க வேண்டும். மற்றவர்களுக்கு ஜாமீன் போடுவதையும் தவிர்ப்பது நல்லது. 3ஆம் இடத்துல சனியும் சுக்கனும் இருக்கிறார். ஆகவே இளைய மூத்த சகோதரர்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். 5ஆம் இடத்துல சூரியன் புதன் இருப்பது புதாத்தி யோகம். ஆகிய குழந்தைகள் நல்ல முன்னேற்றத்தை அடைவார்கள். மாணவர்கள் நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள். 6ஆம் இடத்துல குருவான் இருக்கிறார். ஆகவே இந்த வாரம் பழைய பாக்கிகள் வசூலாகும். இருந்தாலும் பண விஷயத்தில் மற்றவருடன் கொடுக்கும் போது சிறிது எச்சரிக்கை தேவை. மற்றபடி வருமானம் நன்றாகவே இருக்கும். 7ஆம் இடத்துல செவ்வாய் நீச்சம் பெற்றிருப்பதனால் மனைவின் ஆரோக்கியத்தில் சிறு பின்னடைவு ஏற்படும். ஆனால் பெரிய தோஷங்கள் ஏற்படுத்தாது. 8ஆம் இடத்துல கேதுபான் இருப்பதனால் பிரயாணங்கள் செய்யும் போது, இரவு நேர பிரயாணங்கள் செய்யும் போது செல்ஃப் டிரைவிங் கூடாது. ஆகவே மற்றவர்களை வைத்து டிரைவ் செய்தால் நன்மை ஏற்படும். செல்ஃப் டிரைவிங் கூடாது என்பது மட்டுமே இருக்கிறது. இந்த வாரம் மகராசி நல்ல நாட்கள். மகராசியில பிறந்தவர்களுக்கு பூராடம் 2, 3, 4 பாதங்களை பிறந்தவர்களுக்கு மே 25 ஞாயிற்றுக்கிழமை, மே 31 சனிக்கிழமை, இந்த 2 நாட்கள் நல்ல நாட்கள். திருவோணத்தில் பிறந்தவர்களுக்கு மே 28 புதன்கிழமை, மே 30 வெள்ளிக்கிழமை நல்ல நாட்கள். அவிட்டம் 1, 2 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு மே 25 ஞாயிற்றுக்கிழமை, மே 31 சனிக்கிழமை நல்ல நாட்கள். இந்த நாட்கள் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றி, முன்னேற்றத்தையும் சந்தோஷம் ஏற்படுத்தி கொடுக்கும் என்பது உறுதி. அடுத்து கும்பராசி. கும்பராசியை பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் உங்கள் ராசிநாதன் சனிபான் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திலே இருக்கிறார். 7 சனி நடந்து கொண்டிருக்கிறது. இருந்தாலும் உங்கள் ராசி குருடைய பார்வை இருப்பதனால் 7 சனி பெரிய தோஷங்கள் ஏற்படுத்தாது. உங்கள் ராசியில ராகுவான் இருப்பதனால் கோபப்படக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். முடிந்தவரை கோபத்தை தவிர்ப்பது நல்லது. 2ஆம் இடத்துல சனியும் சுக்கனும் இருக்கிறார்கள். ஆகவே குடும்பத்தில் விரைவில் சுபகாரியங்கள் நடக்கும். உறவினர்களுடைய வருகை அதிகரிக்கும். சுப செலவுகள் மூலமாக சந்தோஷத்தை அடைவீர்கள். தொழில்துறையிலும் பழைய பாக்கியங்கள் வசூலாகும். கடன் சுமைகள் குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. 4ஆம் இடத்துல சூரியன் புதன் இருப்பது தாய் உங்களுக்கு நல்ல ஆலோசனைகளை வழங்குவார்கள். அதன்படி செயல்பட்டால் வெற்றி உங்களுக்கு நிச்சயமாக இருக்கிறது.
5ஆம் இடம் குருபான் இருப்பது உங்கள் ராசி குருடைய பார்வை இருக்கிறது. ஆகவே தெய்வ வளம் நன்றாக இருக்கிறது. தெய்வஸ்தலங்கள் யாத்திரைகளை செய்வீர்கள், நல்ல தரிசனமும் கிடைக்க பெறுவீர்கள். குழந்தைகளுடைய ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். குழந்தைகள் நல்ல முன்னேற்றத்தை அடைவார்கள். 6ஆம் இடத்தில் செவ்வாய் இருப்பது எப்படிப்பட்ட இன்டர்வியூக்கு போனாலும் நிச்சய வெற்றி உங்களுக்கு காத்திருக்கிறது. தொழில்துறையில் இடமாற்றங்கள் வரலாம். அந்த மாற்றங்கள் நல்ல மாற்றங்களாக இருக்கும். 7ஆம் இடத்துல கேதுவான் இருப்பது மனைவியின் ஆரோக்கியத்தில் சிறு பின்னடை இருக்கும். ஆனால் பெரிய தோஷங்கள் ஏற்படுத்தாது. இந்த வாரம் கும்பராசியில் நல்ல நாட்கள். கும்பராசியில் பிறந்த அவிட்டம் 3-4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு மே 25 ஞாயிற்றுக்கிழமை, மே 31 சனிக்கிழமை, இந்த 2 நாட்கள் நல்ல நாட்கள். சதயத்தில் பிறந்தவர்களுக்கு மே 28 புதன்கிழமை, மே 30 வெள்ளிக்கிழமை நல்ல நாட்கள். புரட்டாதி 1, 2, 3 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு மே 25 ஞாயிற்றுக்கிழமை, மே 28 புதன்கிழமை, மே 31 சனிக்கிழமை நல்ல நாட்கள். இந்த நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றத்தையும் சந்தோஷம் ஏற்படுத்தி கொடுக்கும் என்பது உறுதி. அடுத்து நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரமாக, தற்சமயத்தில் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தில் செவ்வாய் நீச்சம் பெற்றிருப்பது கடன் கட்டுவதற்கு பணம் வரும். அதிகமான பணம் வர வேண்டி இருந்தால் செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானுக்கு நெய்தீபம் வைக்க வேண்டும். வேறு எந்த தோஷ பரிகாரமும் தேவையில்லை. அனைத்திலும் நன்மைகளை அடைவீர்கள் என்பது உறுதி. அடுத்து மீனராசி. மீனராசியிலே பிறந்தவர்களுக்கு உங்கள் ராசிநாதன் குருவான் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தில் இருக்கு. ஆகவே நண்பர்கள் உறவினர்களுக்கு நீங்களாக உதவிகளை செய்வீர்கள். அவர்களும் பரஸ்பரம் உங்களுக்கு உதவிகள் செய்வார்கள். அனுகூலம் ஏற்படும். சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். தாயின் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். தாய் மீது மிகுந்த அன்பை செலுத்துவீர்கள். அவர்களும் உங்களுக்கு பரஸ்பரம் அன்பை செலுத்துவார்கள். உங்கள் ராசியில சனி பகவான் சுக்கரனும் இருப்பது ஆரோக்கியத்தில் சிறிது அக்கறை தேவை. நீர் சம்பந்தப்பட்ட கோளாறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. உங்கள் ராசியிலே சனி பகவான் சுக்கரன் இருப்பதனால் காரிய தாமதங்கள் ஆகும். ஆனால் பெரிய பிரச்சனைகள் ஏற்படுத்தாது. என்றால் சுக்கரன் உச்சம் பெற்றே இருக்கிறார். உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துல சூரியன் புதன் இருப்பது தைரியமாக காரியங்களை செய்து நீங்கள் வெற்றியை பெறுங்கள், சந்தோஷத்தை அடைவீர்கள். 4ஆம் இடத்தில் குருபான் இருப்பது பழைய பாக்கியங்கள் வசூலாகும். நண்பர்கள் உறவினர்கள் உதவிகள் செய்வார்கள். 5ஆம் இடத்தில் செவ்வாய் நீச்சம் பெற்றிருப்பது குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தில் சிறிது அக்கறை தேவை. அவர்களுக்கு சிறு உடல் பாதைகள் ஏற்பட்டு பிறகு சரியாகும். 6ஆம் இடத்தில் கேதுவான் இருப்பது பழைய பாக்கியங்கள் வசூலாகும். தொழில்துறை விருது நன்றாகவே இருக்கும். விரயஸ்தானத்தில் ராகுவான் இருக்கிறார். குரு பார்வை இருக்கிறது. சரியான நேரத்தில் தூங்குவதுதான் நல்லது. தூக்கத்தை கெடுத்துக் கொள்ளக்கூடாது. தூக்கத்தை கெடுத்துக் கொண்டால் உடல் ஆரோக்கியத்தில் கோளாறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. மற்றபடி இந்த வாரம் முழுமைக்கும் நன்மைகளை அடையக்கூடிய ராசியாக இந்த மீன ராசி இருக்கிறது. இந்த மீன ராசி இருப்பது புரட்டாதி 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாட்கள் என்றால் மே 25 ஞாயிற்றுக்கிழமை, மே 28 புதன்கிழமை, மே 31 சனிக்கிழமை, இந்த 3 நாட்கள் நல்ல நாட்கள். உத்திரட்டாதியில் பிறந்தவர்களுக்கு மே 30 வெள்ளிக்கிழமை நல்ல நாள். ரேவதியிலே பிறந்தவர்களுக்கு மே 25 ஞாயிற்றுக்கிழமை, மே 28 புதன்கிழமை, மே 30 வெள்ளிக்கிழமை, மே 31 சனிக்கிழமை நல்லா இருக்கும். இந்த நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றி முன்னேற்றத்தையும் சந்தோஷம் ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து இந்த வாரம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரமாக, எந்த சிரமங்கள் இருந்தாலும் இந்த வாரம் சிரமங்கள் இல்லாமல் இருப்பதற்காக சனிக்கிழமை சனி பகவானுக்கு நல்ல தீபம், ஆசிரியர் நெய்தீபம் வைத்து விட்டு வாருங்கள். இந்த ஒரு பரிகாரத்தின் மூலமாக இந்த வாரம் முழுமைக்கும் நீங்கள் நன்மைகளை அடைவீர்கள் என்பது உறுதி. இவ்வாறாக இந்த வாரத்தை ராசி பலன்களை பற்றி பார்த்தோம். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் இணைவோம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.